வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விட்கே விளாக்ஸ். அண்ணா உங்கள் கார்த்திக். இப்போ நாம் வெள்ளூர் அண்ட் ராணிப்பேட்டை சீரியஸ் அதோட இதில் இருக்கும். நேற்று இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு விளாகாக வந்து நாம் வந்து வெள்ளூரில் இருக்கிற தீர்த்தகிரி டெம்பிளில் போய்ட்டு தமிழ் கடவுள் முருகனான அவரை முருகப்பெருமானை வந்து நம்ம தரிசிச்சுட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் மறுபடியும் வந்து நாம் தமிழ் கடவுள் முருகனான இன்னொரு கோவிலுக்கு தான் வந்து போக போகிறோங்க. இது வெள்ளூர்லேயே இருக்கிற ரத்னகிரி டெம்பிள், அந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து வண்டியில் போய்ட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம டெம்பிள் இருக்குது. நம்ம வந்து கோவில் நோக்கி போய்ட்டு இருக்கோம். இங்கேருந்து இன்னொரு 10 to 15 மினிட்ஸ் டிரைவில் வந்து நம்ம கோவிலை ரீச் ஆகிடுவோம். ரத்னகிரி வந்துட்டுங்க. இப்போ ஹைவேஸ்லேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி போனால் அந்த பக்கம் டெம்பிள் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கு. இது வந்து வெள்ளூர் சிட்டிக்குள்ளே மெயினாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. இது வந்து சென்னை ஹைவேஸில் இருக்கிற இன்னொரு பிரான்ச். நம்ம இங்கேருந்து போயிட்டு நேராக அந்த பிரிட்ஜு கிட்டேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்துனாக்கா நம்ம டெம்பிள் வந்துடும். வந்தாச்சுங்க. இதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ், அதோட ஆர்ச். இதுக்கப்புறம் நம்ம உள்ளார போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னாக்கா டெம்பிள் வந்துடும். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு 2க்கு கீழே இருந்து மலைக்கு மேலே ஸ்டெப்ஸ் வழியாக போகலாம். அது இல்லாமல் கார் மூலிமா வந்து நம்ம மேலே போகலாம். ஸோ இந்த வழியாக வந்து நம்ம போனோம் அப்படின்னாக்கா வந்து ரோட் மூலிமா நம்ம மேலே இருக்கிற டெம்பிளை வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸ்டெப்ஸ் வழியாக போனோம் அப்படின்னாக்கா வந்து நம்ம திருமணில் கார் ரைட்டு, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்டில் போனோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ரொம்ப சின்ன டெம்பிள் தான். இங்கேருந்து ஒரு 1 minute or 2 minutes டிரைவில் வந்து நம்ம மேலே மலைக்கு மேலே வந்து ரீச் ஆகிடலாம். இங்கே மேலே வந்து காரில் வந்தோம் அப்படியே வெஹிக்கிள்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. டர்னிங் அது வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கீழே இருந்து மேலே வரதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 or 2 minutes டிரைவ் தான் ஆகும். வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கோவிலோட பேக் சைடு இருக்கும். இதுதான் வந்து டெம்பிள். நீங்கள் ரோடு வழியாக வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு பெரிய அளவிலே வந்து கார் பார்க்கிங் இருக்குது. நம்மளோட வண்டியை வந்து இங்கே நம்ம நிப்பாட்டியாச்சு. இங்கேருந்து நம்ம கோவிலோட ஃப்ரண்ட் எண்டில் போயிட்டு நம்ம போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணலாம். கோவிலோட என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தாச்சுங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக வந்தீங்கன்னாக்கா அதோ இந்த பக்கம் தான் வரணும். இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னாக்கா உள்ளார போயிடலாம். நீங்கள் பார்க்கிங் காரில் ரோட் மூலியமாக வந்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து பார்க்கிங் இருக்கும். அந்த இடத்துல வந்து வெளியில் நீங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த வழியாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸுங்க ரொம்ப மேசிவாக இருக்குது. அந்த டோர்லாம் பார்க்குறது ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே நம்மளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் இருக்கார். கோவிலில் வந்து ஏதோ ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. நிறைய அந்த இதெல்லாம் வந்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே டஸ்டியாக இருக்குது இந்த இடத்துல. இருக்கிற தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகான வேலைப்பாடோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. தூண்கள்லாம் பெரிய பெரிய தூண்களை வந்து வச்சுருக்காங்க. பெரிய ஒரு அரண்மனையில் முன்னாடியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க பார்க்குறது. சரிங்க, நம்ம அப்படியே வந்து கோவில் உள்ளார போகலாங்களா? கோவிலுக்கு உள்ளார வந்தோடனே நம்மளுக்கு முதன்படியாக வந்து விநாயகர் இருக்காங்க. இதுதான் அந்த விநாயகர் சிலையோட வந்து பின்னாடி பேக் சைடு நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு. இங்கேருந்து உள்ளார போனோடனே நம்மளுக்கு வந்து அந்த லெஃப்ட் சைடில் வந்து முருகர் பெருமான் இருக்குது. நம்ம போய்ட்டு அந்த முருகரை வந்து தரிசனம் பண்ணலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த ஃபோட்டோ தான் வந்து 1968 வந்து இந்த ரத்தனகிரி மலையோட தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க.
வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளார உற்சவர் இருக்கார். உள்ளார அங்கே போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டோம் வெளியில். இந்த கோவில் மலை மேலே இருந்து இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க இந்த மேசிவான தூண்ஸே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. கோவிலில் நம்ம போயிட்டு முருகப்பெருமானுடைய உற்சவர் சிலை இருக்குல்ல, அது மட்டும் தாங்க வந்து தரிசனம் பண்ணோம். கோவிலில் வந்து ஏதோ திருப்பணி வந்து நடக்கிறதால வந்து இந்த மெயின் சன்னிதானம் அந்த இடத்துல வந்து நம்ம உள்ளார போயிட்டு சாமியை வந்து பார்க்க முடியல. எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாம் பணிகள்லாம் முடிஞ்சு எப்போ வந்து ஓப்பன் பண்ணவும் தெரியல. நீங்கள் அந்த பக்கம் பார்த்தாலும் தெரியும், நிறைய ஒர்க்கு வந்து உள்ளார போயிட்டு இருக்குது. ஸோ நம்மளால் வந்து மெயின் கடவுள் முருகனை வந்து உள்ளார இந்த மூலவர் இருப்பார் இல்லை, அந்த சாமியை வந்து தரிசனம் பண்ண முடியல. நம்ம வந்து ஒரு உற்சவரை வந்து பார்த்தோம். விநாயகர் சிலை இங்கே இருக்குல்ல, விநாயகரை வந்து தரிசனம் பண்ணோம். உள்ளாரே ஒரு விநாயகர் சிலை இருக்குது, அது மட்டும் நம்ம வந்து தரிசனம் பண்ணோம். மெயின் கடவுளான முருகனை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வெளியே போய்ட்டு வெளியில் வந்து நிறைய அந்த இன்னும் சில பிளேசஸ்லாம் இருக்குது, அந்த இடம்லாம் போய்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வரும்போது கார் வழியாக வந்தாங்க. நம்ம கார் வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய குளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கீழே போய்ட்டு அந்த குளம்லாம் வந்து பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம வரல, இப்போ ஸ்டெப்ஸ் வழியாக போய்ட்டு நம்ம குளத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு வரலாம். இந்த கோவிலோட இந்த குன்று இருக்குங்களா, இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரே பாறையிலான குன்று மாதிரி இருக்குங்க. இது சரி காட்டும் பாருங்கள், தெரியுங்களா? இது எல்லாமே ஒரே பாறையிலான குன்றுக்கு மேலே வந்து அந்த கோவில் வந்து கட்டுறாங்க. ரத்னகிரி இந்த கோவில் நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா வந்து சென்னையிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா சென்னை பெங்களூர் ஹைவேஸ் இருக்குல்ல, அந்த ஹைவேஸ் விட்டு ரொம்ப பக்கத்துலேயே வந்து இந்த கோவில் இருக்குது. உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு சின்ன மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு பக்கத்தில் வந்து ஹைவேஸ் இருக்குது. நிறைய வண்டிகளும் போயிட்டு பாருங்க. அந்த ஹைவேஸ் வந்து பக்கத்துலேயே வந்து இந்த டெம்பிள் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ ரொம்பவே ரீச்சபிளான ஒரு பிளேஸஸ் தான். நீங்கள் வந்து ரொம்ப தூரம் வந்து உள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஹைவேஸ் பக்கத்துலேயே வந்து இந்த டெம்பிள் வந்து அமைஞ்சிருக்குங்க. கோவிலோட கோபுரம் தெரியுதுங்களா? இங்கேருந்து நம்ம படிக்கட்டு வழியாக வந்தாச்சு. கீழே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கீழே வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கோயிலில் பார்க்குற மாதிரி கற்கள்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாம் வீடு கட்டுறதுக்கு நினச்சி வந்து வேண்டுதல் மூலமாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல நிறைய பேர் கல்யாணம் ஆகணும், குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தில் வந்து நிறைய அந்த இதெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? முருகப்பெருமான் கோவில் மலைக்கு மேலே இருக்குல்ல, கீழே இந்த இடத்துல வந்து வராகி அம்மனோட டெம்பிள் இந்த இடத்துல இருக்குங்க. இந்த வராகி அம்மன் தரிசனம் பண்ணிட்டு கேட்பாங்க. கீழே நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக போகிறீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கிங் நிறைய பிளேசஸ் வச்சுருக்காங்க. வண்டியில் போய்ட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் வந்து மேலே கோயிலுக்கு போய்ட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரணும். இந்த இடத்துல நான் பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா ஒரு மேசிவான தேர் இருக்குங்க, பார்க்குறீங்களா? தேருக்கு முன்னாடி இருந்த ஒரு செல்ஃபோன் சூப்பராக இருக்குல்ல, மரத்தாலான தேர் பார்க்கறதுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. நம்ம கோவிலுக்கு உங்களுக்கு வந்து இந்த மேலே சத்தம் கேட்குறது
இது கூட வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னாக்கா வந்து ஏதோ ரேடியோ மூலமாக வந்து போட்டுக்கிட்டாங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து ரேடியோ மூலமாக இல்லைங்க, இங்கே வந்து லைவாக வந்து வாட்ச் பண்ணிட்டாங்க. ஏதோ வந்து விசேஷம் போல் இருக்குது. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து லைவாக வந்து கபில் நாதஸ்வரம் அதெல்லாம் வச்சு வாட்ச் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம கீழே இந்த இடத்துல இங்கேருந்து கோவிலோட வியூ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்களா? ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளங்க. நம்ம மேலே இருந்து ஸ்டெப்ஸ் வழியாக வந்து இறங்கி வந்ததே இந்த குளத்தை பார்க்கணும் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த குளமும் வந்து மூடி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த குளத்தோட மெயின் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து நம்ம உள்ளே போனால் தான் வந்து பார்க்க முடியும். பட் இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னதுன்னு தெரியல. மேலேயும் வந்து போய்ட்டு நம்ம சுவாமியை வந்து தரிசனம் பண்ண முடியல. கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணி சூப்பராக வந்து 4 பக்கமும் வந்து நல்லா வால்லாம் போட்டு பெரிய வந்து சூப்பராக வந்து இந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸ் மட்டும் பார்த்துங்க. நம்ம இன்னொரு டைம் என்ன வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபுல் ஆக்சஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி இருந்தாக்கா வந்து பார்க்கலாம். இங்கே கீழே போட்டுருக்காங்க பாருங்கள். காலையில் வந்து பார்வை நேரம் 5:30லேருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் என்னாச்சுன்னு தெரியல, இப்போ எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்க, நாம் இப்படியே இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துலாங்களா? இந்த கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து முதலாக வந்து 14ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கோயில் வந்து வெறும் மணல், இந்த குன்றின் மேலே இருக்குல்ல, இந்த குன்றின் மேலே இருக்கிற இந்த கோயில் வந்து வெறும் மணல் இதுவாக தான் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நாளடைவில் வந்து இந்த கோவில் வந்து ரொம்பவே வந்து மக்களால் வந்து பிரசித்தி பெற்று நிறைய பேர் வந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கோவில் வந்து ரொம்பவே நலிவடைஞ்சு ஒரு கற்பூரம் கூட ஏற்ற முடியாத நிலைமையில் வந்து இந்த கோவில் வந்து இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த கோவில் வந்து ஒரு ரிட்டையர்டு மின்சாரத்துறையில் வேலை பார்த்து ஒரு சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பேர். அவர் மூலமாக வந்து இந்த கோவில் வந்து இந்த இதுக்கு வருவாங்க இல்லை, கோவில் பார்க்க சாமி பார்க்க வர பக்தர்கள் மூலிமா நன்கொடைகளை பெற்று இந்த கோவிலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீரமைச்சிருக்காங்க. கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருணகிரிநாதர் அவருடைய பாடல்கள் மூலியமாக வந்து இந்த கோவிலை பற்றி பாடிக்காங்க. ரொம்பவே பிரசித்தி பெற்ற பாடல்கள் வந்து அருணகிரிநாதர் அவருடைய பாடல்கள் மூலிமா இந்த கோவில் வந்து பாடப்பட்டிருக்கு. 1968 இந்த கோவில் வந்து புத்துயிர் பெற்றதாக சொல்கிறாங்க. அதாவது இந்த மணல் சுத்தமாக இருந்த இந்த கோவிலை வந்து ஒரு செங்கல் மூலமாக வந்து இது பண்ணி இதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மெயினாக வந்ததே போய்ட்டு அந்த குளத்தை பார்க்கலாம் தான். பட் அதுவும் பூட்டி வச்சுருந்தா நம்மளால் பார்க்க முடியல. இப்போ வந்து நான் மேலே வந்து நடந்து போயிட்டுருக்கேன். போயிட்டு நம்ம அங்கே நிறுத்தி வச்ச இந்த காரை எடுத்துகிட்டு நம்ம கீழே அப்படியே வந்து கிளம்பலாம். மேலே இப்போ வந்தாச்சுங்க, கார் பார்க்கிங் என்ன வந்துட்டோம். வண்டி எடுத்து நம்ம கீழே கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கோவிலோட இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1968 கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து செங்கற்கள் மூலிமா வந்து கட்டப்பட்ட இந்த கோவில். அதுக்கப்புறமா 1980 ஒரு பெரிய கருங்கல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொண்டு 1980 வந்து ஒரு பிரம்மாண்டமாக வந்து இந்த கோவிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. 1980 அந்த பெரிய கருங்கற்கள்னு சொன்னால அது மூலிமா கொண்டு இந்த கோவிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழர் கால கட்டிடக்கலை இருக்குல்ல, அது மூலிமா வந்து அதே மாதிரி பிரதிபலிக்கும் வகையில் வந்து இந்த கோவிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 2003 பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த கோவிலுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் மகா கும்பாபிஷேகம் வந்து நடைபெற்றிருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி நிறைய மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து உள்ளார வந்து பார்த்திங்கனாக்கா வந்து முருகப்பெருமானை வந்து 2 வடிவத்தில் வந்து நமக்கு தரிசனம் தரார். ஒன்று வந்து வள்ளி தேவனை அவர்களுடைய ஒரு தரிசனமும், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா குருகோலத்துலேயும் வந்து இந்த கோவிலில் வந்து முருகப்பெருமானை நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியுங்க. இன்னொன்று வந்து விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோவிலில் வந்து பூஜைகள், அதாவது முருகனுக்கு வந்து பூஜைகள் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தில் இல்லாமல் தமிழ் வழியிலேயே வந்து பூஜைகளை வந்து நடைபெற்றிருக்குங்க. ஸோ இந்த கோவிலை பற்றி அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போதைக்கு இருக்குது. வேறு எதனா இருந்தாக்கா உள்ளார நம்ம போய் பார்க்க முடியல. உள்ளார போய் நீங்கள் கேஸ் வந்து பார்த்துருந்தோம்னாக்கா இன்னும் இந்த கோவிலோட தலை வரலாறு இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக வந்து படிச்சுக்கலாம். இன்னொரு டைம் வரப்போ வந்து நம்ம அது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வண்டிக்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன் கைஸ். மறுபடியும் வந்து உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் கார்த்திக். பாய்.
ஸோ இந்த வீடியோ வந்து இன்னும் முடியலைங்க. நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தேன். வர வழியில் வந்து இந்த குளத்தை பார்க்க சொல்லிட்டு நம்ம மேலே வந்து கீழே இறங்கி வந்தில்ல. பட் வர வழியில் இந்த குளத்தோட வியூ ரொம்பவே சூப்பராக நமக்கு தெரியுது. அந்த காற்றை அப்படியே பாருங்கள். பார்த்தீங்களா, இதுக்காக தான் நம்ம வந்து மலை மேலேருந்து கீழே இறங்கி வந்தோம். பட் எல்லாமே வந்து அந்த என்ட்ரன்ஸ் வழியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இங்கிருந்து அது நான் வந்து ஸோ பாய் மக்களே, பாய்.